திமுகவை விமர்சிக்க வேண்டிய காரணம் என்னன்னு தான் மக்கள் கேட்கிறாங்க. அப்ப என்ன நீங்களா சேர்ந்து நாடகம் ஆடுறீங்களா? இது திமுக, திருமாவளவன், இந்த லாட்டரி அதிபருடைய மருமக 3 பேர் உட்கார்ந்து நீங்களே கேம் ஆடி புதுசா இந்த கட்சிக்கு எவர் அனுப்பு, அந்த கட்சிக்கு எவர் அனுப்பு, ஓட்ட பிரிக்கலாம். அது என்னுடைய ஐயத்தை வெளிப்படுத்துகின்றேன், மக்களுடைய ஐயத்தை. இல்ல நீங்க ஆக்ஷன் எடுங்க. ஏன் ஆக்ஷன் எடுக்கல? இல்ல ஒரு பேசுறது தப்பு. ஒரு சின்ன பையன் ட்விட்டர்ல ஒரு மெசேஜை போட்டா 10 நிமிஷத்துல தூக்குற கட்சி. முதலமைச்சர் அசிங்கமா பேசியிருக்காங்க. நாங்கள் பேசுவது வேறு, முதலமைச்சருடைய குறைகளை சுட்டிக்காட்டுவது வேறு. அப்ப மன்னராட்சின்னு அதே கூட்டத்தில் பண்றாங்கன்னா திருமாவளவன் ஏன் நடவடிக்கை எடுக்கல? அப்ப என்ன அர்த்தங்கன்னா இந்த கட்சிக்கு அவரு தலைவரா இன்னொருத்தர் தலைவரா? இதைத்தான் நான் கேட்கிறேன். இல்ல பாரதிய ஜனதா கட்சி இங்க இருக்கிறாங்க, இந்துத்துவ கட்சி, இந்து கட்சி, தமிழ்நாட்டில் அப்படியே பிஜேபி இந்து கட்சின்னு சொல்லிட்டோம்னா அப்படியே கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்கள் ஒன்னாயிருவாங்க, வாக்கரசியல் நன்றாக இருக்கும். கோவால 25% கிறிஸ்தவர்கள், 8% இஸ்லாமியர்கள் 3வது முறை ஆட்சியில் இருக்கின்றோம். மணிப்பூர் 53% மீத்தி ட்ரைபு, 16% குக்கி ட்ரைபு, அதுல 2017 இருந்து ஆட்சியில் இருக்கின்றோம். மிசோராம்ல 2018 என்டி அலையன்ஸ் ஜெயிச்சது, கிறிஸ்டியன்ஸ் 87% இருக்கிறாங்க. இண்டி அலையன்ஸ்லாம் அங்க பிக்சர்லேயே கிடையாது. நாகாலாந்து கிறிஸ்டியன்ஸ் 87.9% இருக்கிறாங்க. 2018 இருந்து எங்களுடைய கூட்டணி ஆட்சி இருக்கு, அதுல 18 எம்எல்ஏ பிஜேபி கையில் இருக்காங்க. அதனால தமிழ்நாட்டில் யாராவது ஒரு கட்டுக்கதை கிளப்பறதுக்கு கிளம்பி இருந்தாங்களா, அவருக்கு அன்பான வேண்டுகோள், தமிழகத்திலும் இஸ்லாமிய சகோதர சகோதரிகள், கிறிஸ்தவர்கள் பாரதிய ஜனதா கட்சியின் பக்கம் வர ஆரம்பித்திருக்கின்றார்கள், வந்து கொண்டே இருக்கின்றார்கள். இந்தியா முழுவதும் நடக்குதுங்க, தமிழ்நாடு மட்டும் விதிவிலக்கு இல்லை. அதனால அந்த பொய்களை ஓரளவு